ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. சத்குரு மகாராஜ் கி ஜெய். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இன்றைய தினம் நமது ஆலயத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளியூர் கிராமம் அருப்பெரும் நாகாலம்மன் திருக்கோயில் ஆலயத்தில் இன்றைய கிருஷ்ண பஞ்சமி என்கின்ற நாளை முன்னிட்டு பொங்கலை அடுத்து வரும் 5 நாள் கழித்து வரக்கூடிய பஞ்சமி என்பது நாக பஞ்சமி என்று சொல்வார்கள். இந்த நாக பஞ்சமி தினத்தன்று இந்த சர்ப்பசாந்தி வைபவமாகப்பட்டது மிக விமர்சையாகவும் ஆனந்த குதூகலமாகவும் நடந்தது. இதில் ஒரு யாகங்களில் பார்த்தா தாயாரே சாநித்தியமாயிருக்க அந்த உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் காட்டுறோம், அது வரப்போறது. இதுல பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஒரு தாத்பரியம் என்னன்னா, கல்யாணம் ஆகாத குழந்தைகள், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகள், சர்ப்பம் தோஷங்கள், அகண்ட கால சர்ப்ப தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் ஆலயத்தில் வந்து அம்மனை அருளி அம்மனிடம் அர்ச்சனை செய்து அம்மனை ஆராதனை செய்து வந்தால் கால சர்ப்ப தோஷம் அனைத்தும் விலகி, செவ்வாய் தோஷமாகப்பட்ட தோஷங்கள் எல்லாம் விலகி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் விலகி நல்ல விதமான சௌக்கியங்களும் ஆனந்தங்களையும் பெற்று இந்த கால சர்ப்ப தோஷத்திலிருந்து விடுபெறுவார் என்பதுதான் சத்தியமான ஒரு பொருள். அப்படியாப்பட்ட இந்த நாக கன்னிகை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோயிலையும் சுவாமி கர்ப்ப கிரகத்துல நாகங்கள்லாம் இருக்காது, தனியா தான் வச்சிருப்பா. பின்னாடி மரத்தடியில தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாகத்துக்காகவே சிறப்பான ஒரு கோவில் ஒன்று அமைச்சு, இதுக்காக இல்லை, இது கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூதியோர்கள் எல்லாம் பெரியவர்கள்லாம் பூஜை செய்து வந்த இடம். இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அரச மரம் ஒன்று, ஆலமரம், வேப்பமரம் சேர்ந்து இருந்தது இந்த ஆலயத்துல. அதுலதான் இந்த அம்பாள் 5 பேர் அங்க இருந்தா. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா சர்ப்பமாகப்பட்டது பிரத்யட்சமாக, இங்க நாகமாகப்பட்டது நேரடியாக காட்சி குளித்து அந்த குடும்பத்தை மட்டும் அல்லாது இங்க நகர் மக்கள் எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்விழாவினை சிறப்பித்து நடைபெறுகிறது. இங்கே இந்த பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய இந்த ஆலயத்தின் தர்மகர்த்தா ஆகப்பட்ட சுதாகரண்ணா மற்றும் அவரோட ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து விசேஷமாக இந்த வைபவத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலயமாகப்பட்டது பல 1000 கணக்கு சொல்ல முடியாது, பல 100 ஆண்டுகள் முன்னால் வாழ்ந்த இருக்கக்கூடிய அந்த இடம். இந்த புள்ளியாரை பார்த்தீங்கன்னா புள்ளியாரை சொல்லலாம், பல 100 காலத்தை சந்தித்தவர் அவர் சொல்லலாம் புள்ளியார். அது மாதிரி நாக தேவதைகள். அதனால இங்க பிரதிஷ்டா போன ஐப்பசி மாதத்துல கும்பாபிஷேகம் மிக விமர்சையா நடந்தது. வரக்கூடிய ஐப்பசி மாசமாகப்பட்ட சமயத்தில் மண்டல சம்பத்சர உற்சவம் நடக்க போறது நம்ம கோயில்ல. அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது 2 நாளையும் பார்க்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கன்னியா குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாத குழந்தைகள், திருமணத்துக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரா இருந்தாகட்டும், இவ்வாலயத்தில் தரிசித்து சுவாமியை வழிபட்டு நினைத்த காரியம் ஒரு மஞ்சள் துணியில ஒரு ₹1 காயின் முடிச்சு வச்சு எனக்கு இது நடக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணாங்கன்னா 48 நாளுக்குள்ள இந்த இடத்துல நடக்கும். இது சத்தியமானது. அதே மாதிரி நம்ம வேண்டிக்கணும். அந்த ₹1 காயினை வச்சு வேண்டிக்கும் போது, அம்மா நான் ஒரு பாலாபிஷேகம் பண்றேன், அம்மா நான் ஒரு புடவை ஒன்று சாத்துறேன். இப்ப நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா, தாயாருக்கு யாராவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம குழந்தை கல்யாணம் நடந்ததுனாக்கா நம்ம பண்ண போறோம் இல்லையா, அதே மாதிரி தாயாரிடம் வண்டிட்டு இப்ப யாருன்னா நம்ம ஒரு ஆபீசர் மேனேஜர்கிட்ட இருந்தா என்ன பண்றோம், ஓகே சார் அப்படி கை காட்டி சொல்றோம் இல்லையா, நம்ம படைச்ச ஆண்டவங்கிட்ட எப்படி இருக்கணும், மண்டிட்டு பிச்சை கேட்கணும்னு சொல்லுவோம். அப்படியாப்பட்ட மண்டியிடும் போது உடனே பார்த்து உடனே அனுகிரகம் பண்ணக்கூடியவதான் தாய். எப்பயுமே அப்பா கிட்ட ₹10 கேட்டா ஒரு நாள் 1 வாரம் ஆகும். அதே அம்மாட்ட கேட்டு அடுத்த க்ஷணமே எங்கேயோ பெருகாய பட்டியல தூக்கு பைசா தூக்கி கொடுத்துருவோம் அம்மா. ஆனா தாய் மாதிரி இறக்க குணம் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த தாய் ஆகப்பட்டவள் உடனே காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவள் தாய். ஆனா அந்த தாயின் ஆலயத்தில் நீங்க எல்லோரும் இருந்து இவ்விழாவை சிறப்பித்த எல்லோ அன்பர்களுக்கும் இந்த நகரவாழ் மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகி தீராத வியாதிகள் குறைகள் அனைத்தும் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யத்துடனும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாயாரை வணங்கக்கூடியவா எல்லாரும் தன்னோட பெற்றோரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அப்பா அம்மாவை பார்த்துட்டாவே, அவ கண் கலங்காம இருந்தாவே உனக்கு எல்லா தெய்வம் உங்ககிட்ட அடிமை. அதனால தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சொல்லுவாங்க. மாதிரி தாயை சிறந்த மாதிரி அந்த தாயாரே இங்க கோவில் கொண்டு இருக்கின்றாள். அதனால
தாயாரை வந்து வழிபட்டு இந்த திருவள்ளூர் மாவட்டம் வள்ளியூரை அடங்கக்கூடிய வள்ளியூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ அருள்பெரும் அருள்பெரும் ஜோதி நாகாலம்மன் திருக்கோயில் ஆலயம் இது. இதில் வந்து எல்லோரும் வந்து இந்த பாக்கியத்தை பேருடர்களை கால சர்ப்ப தோஷத்திலிருந்து செவ்வாய் தோஷத்திலிருந்து எல்லா விதமான தோஷமும் நீங்கி சகல அருளையும் பெறுமாறு பிரார்த்திக்கிறேன். சத்குரு மகாராஜுக்கு. இப்போ இன்னைக்கு பண்ண யாகத்துல எந்தெந்த தெய்வங்கள் நீங்க இந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கும்போது நாங்கள் 8 விதமான நாகம் சொல்லுவோம். அனந்தன், தட்சகன், கார்கோடகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன், குலிகன், வாசுகி என்கின்ற 8 நாகங்களை கூப்பிட்டு அவளை வர வைத்து 8 செல்வங்கள் 8 நாகம் சும்மா இல்ல 8 மகாலட்சுமி ஆகப்பட்ட செல்வங்கள். இந்த யாகத்துல நான் பார்த்தது நிஜமா வந்தது. முதல் வந்தது காளி, 2வது வந்தது மகாலட்சுமி, 3வது வந்து அனந்தன். அனந்தன் என்கின்ற நாகம். இதெல்லாமே நாங்க போட்டோ எடுக்கல, அண்ணா வீடியோ எடுத்திருக்க ஒரு பக்கம். எங்களோட கூட்டத்துல எங்க கூட எங்க குழுவில் வந்தவர்கள் ஒரு 2 3 போட்டோ எடுத்திருக்காங்க. அதையும் நான் இந்த இதுக்கு வந்து நான் சென்ட் பண்றேன். இது நீங்க போடுங்க. பார்த்தா அம்பாள் அப்படியே கன்னியாகுமரி மாதிரி வந்து நிக்கிறா. அப்படி எப்படியாப்பட்ட ஒரு போட்டோ யாகத்துல இந்த போட்டோ அருள் பாவித்திருக்காள் அம்பாள். அதை அப்ப நான் எல்லாருக்கும் காட்டுறேன். இப்ப வந்து அவரும் டெலிகாஸ்ட் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போறேன் இந்த யாகத்தில் நடந்தது. அதனால வந்து இவ்விழாவாகப்பட்டு மகா பெரும் யாகம். இவ்விழாவை நேரடியா கலந்து கொண்டவங்களுக்கு என்ன பண்ணுங்க, பாக்குறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? நேரடியா கண்டு கொண்டவர்களுக்கு வந்து எப்படின்னாக்கா கண்கொள்ளா காட்சியும் ஆனந்தமும் பேரானந்தமும் அனுபவிக்கின்றா. இத பாக்குறதுனால ஆஹா என்னால போக முடியல நினைக்கிறான் பாத்தீங்களா, அவளுக்கு இன்னும் பேரோட ஜாஸ்தி தராலாம் தாயார். அது நினைக்கணும், அங்க உருகணும். பழனி ஆண்டவர் போய் பார்க்கணும், முருகனை போய் பார்க்கணும், ஐயப்பனை பார்க்கறோம், அம்பாளை பார்க்கறோன்ற மாதிரி தாயாரை நான் பார்க்கணும்னு நினைச்சவனுக்கு இங்க பார்த்தவாளோட 100 மடங்கு ஜாஸ்தி பலன் கிடைக்கிறதுன்றது சத்தியமான உத்தமான வேலை. அதனால இந்து கடவுள்கள்ல சர்ப்பம் வந்து எல்லா தெய்வங்கள் கிட்ட ஆண் தெய்வம் பெண் தெய்வம். சர்ப்பத்திற்கும் இறைவனுக்கு என்ன தொடர்பு? சர்ப்பமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான தோஷங்களை தீட்டுகள் அண்ட விடாமல், தீட்டுகள் இருந்தாலே இப்ப அந்த இடத்துல வந்து சர்ப்பம் வராது. ஒரு வீட்டுல வந்து சாரப்பாம்பை வந்து இரவு தங்கிட்டு போச்சுன்னா அவன் மேல கோடீஸ்வரன் யாரும் கிடையாது. ஒரு இரவு சாரப்பாம்பு அவனுடைய குடிலில், அந்த காலத்து கூரை கொட்டையா இருக்கும், அது மேல போய் படுத்துக்குமா, படுத்துட்டு காத்தால இருந்து வெளில போகுமா. அவன் போயிட்டான்னா அடுத்தது அந்த கூட வீடு பங்களா தான் அவனை வீடு. ஏன்னா அப்படியாப்பட்ட சாரைக்கு உண்டான பல்லவன் வந்து இனப்பெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரப்பாம்பு மாதிரி சத்தியமான மகாவிஷ்ணுன்னு பேர். அதுக்கு பேர் அந்த பாம்பு நல்ல பாம்புன்றது மகாதேவி அம்பாள். அது ஒரு இரவு சேர்ந்து 2 பேருக்கும் காட்சி. யாருக்கு இரவுல கண்ணுல சொப்பனத்துல வருதோ உங்களுக்கு வந்து புஷ்ன்னு அப்படின்னு ஒரு சொப்பனத்துல வந்து இப்படி காட்சி அழகுது, கொத்தப்படாது. புஷ்ன்னு இப்படி வந்து காட்சி அளித்துட்டு உங்களை வந்து அப்படி உங்களை இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு போதுனாவே அவன் அடுத்த ஜென்மால வந்து உனக்கு என்ன பண்ண, இந்த ஜென்மாலேயே கோடீஸ்வரன், அடுத்த 7 பிறவிலையும் அவன் தரித்திரனாவே இருக்க மாட்டான். சக்தி அதே மாதிரி சில பேர் கண்களுக்கு தான் சர்வம் தெரியுது, யார் கண்ணுக்கு தெரிய? அதாவது நம்பிக்கையே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் தெரியும். ஏன்னாக்கா அவனுக்கு தான் சோதனை அதிகமா. நல்ல சுவாமியை கும்பிடுவான், 361 நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பான். அதை பார்க்கணும்னு நினைப்பான், பார்க்க மாட்டான். சபரிமலைக்கு ஒரு பெரியவர் ஏனோ தானோ சொல்லிட்டு ஐயப்பனா சொல்லிட்டு திட்டினே வந்தாரு. எதுவுமே சர்ப்பன்னா அவரும் சர்ப்பம் தான். எது சொல்ல வரேன்னாக்கா அது சொல்ல வரேன். அந்த சமயத்துல போய் கல் தடிக்கு கீழே விழும்பொழுது ஒரு நம்பிக்கை இல்லாத சென்றவனை யாரோ ஒரு முதியவர் பிடிச்சு தூக்கினாராம். யாருப்பா நீ கேட்டாராம். இல்ல எங்க சாமி சொன்னாங்க வந்து அந்த பள்ளத்தை தாண்டவனே கல்லு தான் தட்டிருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கான். அந்த கல்லு தடிக்கிட்டு சொல்லி இப்படி திரும்பி பாக்குறான், பெரிய பாதாளம், ஊந்தா அவன் பிராணனே போயிடும். அப்புறமா தான் அவனுக்கு வந்தது யாரா திருப்பி பாக்குறான், அந்த ஆளு யாருனே காணும். உடனே ஐயப்பன் மேல அவ்வளவு பக்தி வந்துதான் சர்ப்பத்து மேல பக்தி வந்ததுன்ற மாதிரி அதே மாதிரிதான் சர்ப்ப தேவதையும். எங்கேயாவது ஒரு பள்ளமோ கில்லமோ கிடைக்கிறதோ நம்பிக்கையா இல்ல, அவனை விட்டு ஒரு புஷ் வந்து காட்சி கொளுத்துட்டு அவனை திருத்த வேண்டிய வேலையை சர்ப்பதேவதைக்கு மட்டும்தான் அந்த ஆனந்த பிரேமம். ஆனா இப்ப 2025 வந்துச்சு, எல்லாருக்கும் எந்திரிச்ச உடனே என்ன மந்திரம் சொன்னா அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியான நாளா? இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் 24ல நிறைய சோதனைகள் நிறைய வேதனைகள் இருந்தது. காரணம் என்னன்னா இந்த குரு சனி பயிற்சி ஆகப்பட்டது எல்லோருக்கும் ரொம்ப போராத காலமாக இருந்தது. 2026 மார்ச் மாசம் சமயத்துல சனி பகவான் மீனத்துக்கு பிரவேசம் செய்கின்றார். அந்த சமயத்துல எல்லா விதமான ராசிக்காரர், ஒரே ஒரு கிரகம் மட்டும் பயிற்சி செய்யவில்லை. இருக்கக்கூடிய பெரிய கிரகங்களாகப்பட்ட சனி, குரு, ராகு, கேதுவோடு பயிற்சி ஆகிறதுனால 2026 வருஷம் மார்ச் மாசத்துக்கு மேல எவ்வளோ சிரமம் பட்டு இருந்தவாளோ அவளுக்கெல்லாம் நல்ல விதமான காரியங்கள் கைகூடும்.
கல்யாணம் ஆகாத குழந்தைகள் கல்யாணம் கைகூடும், பிசினஸே இல்லாம உட்காந்துக்கணும், பிசினஸ் அபிவிருத்தி அடையும், வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கும், வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கும். எல்லோரும் படிப்பு இருக்க ஒரு மக்கள் குழந்தையா இருக்கக்கூடிய குழந்தையும் நல்ல விதமான படிப்புக்கு நல்ல விதமா வரும். நல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இது மாதிரி வரக்கூடிய பசங்கள் நல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம உட்காந்துருப்பான், அவளுக்கெல்லாம் நல்ல வேலையும் சகல விதமான சௌபாங்க. கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிருக்கும், சில பேர் கல்யாணம் ஆகி குழந்தை 8 வருஷம் ஆயிருக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும். அதே மாதிரி சந்ததிக்கு அனைவருக்கும் இந்த வருஷமாகப்பட்டது சந்தான பாக்கியமும் கிடைக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்றது. காலை எழுந்தவுடன் நம்ம வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எந்த தெய்வம் வேணாம், இந்த 2 கையை தேய்ச்சிட்டு, இந்த 2 கையும் தேய்ச்சிட்டு இப்படி முதல் கண் பார்வையை இது பார்க்கணுமா. என்ன சொன்ன, கராகிரேவ சதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சகோரீஷ்யாத் பிரபாதே கரதரிசனம். இந்த கையில எத்தனை பேர் தெரியுமா இருக்கா, கராகிரேவ சதே லக்ஷ்மி, முதல் லக்ஷ்மியா, கர மத்தியே சரஸ்வதி, இந்த மத்தியில சரஸ்வதி, கரமூலே கௌரி சியாது, லக்ஷ்மி சரஸ்வதி துர்கையை சேர்ந்து இந்த கையில பார்க்கும்போது அவன் காரியம் அடைத்தும் எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. தன் கையை தேய்த்து முதல் எவன் கையை பார்க்கின்றானோ அதுதான் முதல் தெய்வம். அதுக்கப்புறமா தான் தெய்வ வணக்கமே நீங்க பண்ண வேண்டும். அதுக்கப்புறமா பெண்ணாகப்பட்டவள் கணவனை வணங்க வேண்டும். அம்மா அப்ப கல்யாணம் ஆகாத பசங்க அப்பா அம்மா வணங்கி வெளில சென்றாலாம் எல்லா காரியமும் ஜெயம். வெங்கடசுப்பிரமணிய சர்மணா பொன்ன நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரே ரிஷபராசோ ஜாதாயாः கிருத்திகா நாம்ன்யாः யஜமானஸ்ய குமார்யாः ईशान स्कंदा मूला मूला नक्षत्रे धनुर्रासो जातस्य ईशान स्कंदा नामधेयस्य यजमानस्य दौहित्रस्य च सह कुटुंबानां क्षेमस्थैर्य நீங்க சொல்லுங்க சார். क्षेमस्थैर्य धैर्य शौर्य वीर्य अभय विजय अभय आयु आरोग्य ऐश्वर्याण अभिवृद्ध्यर्थम धर्मार्थ काममोक्ष चतुर्विध फल. அப்படின்றது என்ன பேரு, கோயில். வீட்லயே கடவுள் இருக்கார், எல்லாருக்கும். ஒரு வீட்டுல நீங்க சுவாமியை பீஸ்ஃபுல்லா விளக்கேற்றி கும்பிட முடியுமா? கும்பிட முடியுமா? இல்ல முடியாத என்ன பண்றான், திடீர்னு விளக்கேற்றினே இருப்பேன். காலங்காலத்துல ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு என்ன பண்ணுவேன், வீட்டுக்காரர் கிளம்புறாரு, டிஃபனை ரெடி பண்ணு, அந்த குழந்தை ட்ரெஸ் எடுத்து வை, விளக்க மட்டும் தான் அந்த அம்மா கொளுத்தோம், இவன் பண்ணுவான். அந்த மாதிரி ஓடுவாங்க, போயிட்டு திடீர்னு டிவி வால்யூம் ஜாஸ்தி வைப்பான். இந்த அம்மா மனசுல ஸ்லோகம் சொல்லிட்டே இருக்கும், டேய் அது மூடுறா, வாயம் மூடுறா, ஏதோ பேசிட்டே இருப்பான், திட்டுவாங்க. ஆனா இதெல்லாம் தடைகளே இல்லாமல் போய் தரிசிக்கக்கூடிய ஒரு ஆலயம், பேராலயம், கருணாலயம் என்கின்ற கோயில் என்கின்ற கோவிலை போய் சந்தித்தோமானால் மனசு அமைதியாக தரிசனம் செய்யக்கூடிய ஒரு இடம். ஆனதான் கோவில் என்று பெயர் வச்சது. கடவுள் அப்படின்னா கடவுளை நீ தேடவே வேண்டாம். கடவுள் எங்க கடக்கணும், அவனை கடந்து நீ பார்க்கணும். உன் மனசுலயே இருக்கான் சுவாமி, எங்கேயும் இல்லைன்னு இல்லை. கடவுள் எங்க கடக்கணும், உன்னோட பாபத்தெல்லாம் விட்டு கடை. எல்லாரும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் நல்லா இருக்கணும் சொல்றவனா முதல்ல எப்படி சுவாமியை பார்க்க மாட்டான். எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லணும் முதல்ல அவரை தான் பார்ப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும் எவன் சொல்றானோ ஃபர்ஸ்ட் அவனோட குறையெல்லாம் தீட்டு தான் இன்னொருத்தர் போய் பார்ப்பாரு. அதனால இதனால இதனுடைய வழிபாடுகளுடைய சிறப்பம்சம் இன்றைய விசேஷமான சர்ப்பசாந்தி ஆகப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாக்கியமும் எல்லா விதமான சம்பத்துகளும் சர்ப்பத்தை எவன் ஒருவன் கும்பிடுகிறானோ அவன் வீட்டில் அழியா செல்வம் வந்து கொண்டே இருந்துருக்கும். ஆனா சர்ப்பத்தை பாக்குறது இது பேர் நகவள்ளியூர் சொல்லுவார். நாகே சுபர்ணமபயத்பதந்தகம் ரசாவேணந்தோ அப்யஜக்ஷதத்வா இரண்யவட்சம் வருணஸ்ய தோதஞ்சமத்யஜோனோ நாப்யாயஸ்பசமேஜதே வித்வதஸ்ஸோமவண்ணியோ रुद्रो अग्नौ यो अप्सज भोषधीषजो रुद्रो विश्वभवना विवेश तस्मै रुद्राय नमो अस्तु इदं वैष्णवचक्रमे समूढमस्य भागं सुरे रथीदमगोरथीनः वाचाण्डागुं सत्पतिं पतिः आपो वाजितगो सर्वं विश्वभूतान्यावप्राणावा पशवः पाण्डमावो मृतमावः सम्राट
इमं मे वरुणश्रुति हवमध्याजमृडया तत्त्वाजामि ब्रह्मणावन्तमानस्तदाशा अस्ते यजमानो हविर्भिः उपयो कुम्भयो सकलतीर्थाधिपतिं वरुणं ध्यायामि वरुणस्य इदमासनम् अम्मा किட்ட வந்துரும் वरुणस्य इदमासनम् ओम ध्यातवेदसे सुनभाव सोममराति यतो निदहादिवेदः सनपरिषदति दुर्गाणि विश्वानावेव सिंहं दुरिता अस्मिन् कुम्भे दुर्गा परमेश्वरीं ललिता महात्रपरसुन्दरीम् आवाहयामि प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्र्यवतु अस्मिन् कुम्भे महासरस्वतीं ध्यायामि महासरस्वती ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्ने च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् अस्मिन् कुम्भे महालक्ष्मीं ध्यायामि लक्ष्मी हितगो सर्पेभ्यो हविरच्युतिष्ठो हे अन्तरिक्षं प्रजवीक्षयन्ति तेन सर्पासो हवमागमित्राः हे रोजने सूर्यस्याभिसर्पाः ये दिवं देवी मनुसञ्चरन्ति तेभ्यः सर्पेभ्यो मधुमज्जोमि सहस्रमणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् अस्मिन् कुम्भे अष्टनागेश्वरं ध्यायामि सहस्रमणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो नन्द प्रचोदयात् अनन्तं ध्यायामि आवाहयामि सहस्रमणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो वासुकि प्रचोदयात् वासुकिं ध्यायामि आवाहयामि सहस्रमणाय विद्महे तन्न शङ्खपालं ध्यायामि आवाहयामि सहस्रमणाय सर्पराजाय तन्न कार्कोटक प्रचोदयात् कार्कोटकं ध्यायामि आवाहयामि सहस्रमणाय तन्नो गुलिक प्रचोदयात् गुलिकं ध्यायामि आवाहयामि सहस्रमणाय विद्महे तन्नो पद्म प्रचोदयात् पद्मं ध्यायामि आवाहयामि सहस्रमणाय विद्महे तन्नो महापद्म प्रचोदयात् महापद्मं ध्यायामि आवाहयामि अनन्ततक्षकः कार्कोटकः शङ्खपालो गुलिकः पद्मा महापद्मश्च वासुकञ्च नमोऽस्तुते अस्मिन् कुम्भे अष्टनागेश्वरं ध्यायामि अष्टनाग ओम खां स्वस्मितामिरण्यप्राकारामात्रज्वलन्ते तृप्तां दर्पजन्ते मध्ये स्थिता पद्मवर्णान्ताभियो मत्पये कमले कमलालये प्रसीद प्रसीद श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी नमः ओम श्रीं ह्रीं ऐं महालक्ष्मी कमलधारिणी सिंहवाहिन्ये अस्मिन् कुम्भे कुबेर महालक्ष्मीं ध्यायामि कात्यायनाय विद्महे कन्याकुमारी तन्नो दुर्गी प्रचोदयात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते अस्मिन् कुम्भे नागालम्ब महाकालीं ध्यायामि नागालम्ब महाकालीं आवाहयामि परिवारसहिता ओम ह्रीं जुम्नेरि वार्ताली वाराही वरागमुखी वरागमुखी अंधे अंधनी नमः रुन्धे रुन्धनी नमः स्तंभे जम्भिनी नमः मोहे मोहिनी नमः स्तंभे सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्ववाच्चक्षुर्मुख गजदित्वा स्तंभनं कुरु कुरु शीघ्रं पश्यं ऐं क्लौं टाः 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 वस्त्राय पटे महावाराहीं ध्यायामि अस्मिन् कुम्भे दक्षिणकालीं ध्यायामि दुर्गा परमेश्वरी मावाहयामि भरते नामरूपिणे विद्यारम्भं महासरस्वतीं ध्यायामि सायनाथाय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वः प्रचोदयात् अस्मिन् कुम्भे सद्गुरु साईनाथ स्वामिनं ध्यायामि ओम सगत्रशीर्षा पुरुषः सभोदं विश्वतो वृत्वा भावायामि पुरुषजेवेदनं
यद्भूतञ्जश्च भव्यः यदन्नेनाधिरोहति एतावानस्य महिमा आधा अस्य विश्वभूतानि पाद्यं समर्पयामि आधौ अस्येहा भवात् पुनः शासनानसने अपि अस्तयोः अर्घ्यं समर्पयामि तस्मात् विराजो हतिपूरुषः पश्चाद्भोजमतो पुरः आचमनीयं समर्पयामि यत्पुरुषेण हविषा देवायज्ञमतन्वता असन्तोऽस्यासीदाज्यं मधुपर्कं समर्पयामि सप्त समिधकृताः शुद्धोदक स्नानं समर्पयामि आचमनीयं समर्पयामि तद्यज्ञं पुरुषं जातमकृतः तेन देवाय जन्तः वस्तोत्तरेयं समर्पयामि तस्मात् यज्ञात् बृहदाज्ञं आरण्यः उपवीतः वर्णानि समर्पयामि तस्मात् तस्मात् गन्धाक्षतान् समर्पयामि तस्मात् एकेतो भजातः तस्मात् जाताः जावयः पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् बनाय विद्महे पंचगाण्यानि तो पंचगाण्यानि सप्तराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् सर्पणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् सकच्छपणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् सकच्छपणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् सकच्छपणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् स्वाहा धर्मनाय विद्महे तत्पराजाय 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 धीमहि तन्नो नाग प्रचोदयात् स्वाहा धर्मनाय विद्महे सर्पराजाय धीमहि सिंगला बोला बिरची बोला वत्तिया बिरची बोला धर्मनाय विद्महे तत्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् सपनाय विद्महे तत्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् सहस्रपणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् सहस्रपणाय विद्महे सर्पराजाय धीमहि प्रचोदयात् सहस्रपणाय विद्महे सर्पराजाय धीमहि सहस्रपणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् सहस्रपणाय विद्महे सर्पराजाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् सहस्रपणाय विद्महे कराणः हन्त्वा गणपतिं भवामि अविञ्जं ब्रह्मणस्पदान गणपतये नमः तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय तन्नो दन्ते ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये नमः आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च शुक्रशनित्यच्चरामि ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि महादेव्यै च विद्महे ब्रह्मपत्न्यै च धीमहि नमो हस्तु सर्पेभ्यो ये के च पृथिवी बडो दिवो ये वा सूर्य च रश्मिषु
नडयात्रा पुनः पूजा करिष्ये आसना समस्तोपचार पूजा समर्पयामि यज्ञेन यजवन् देवाः धर्माणि प्रथमान्यासने तत्र पूर्वे साध्यासन्ति देवास्मत् तस्मात् कुण्डात् आवाहिताः सर्वा देवताः समस्तोपचार पूजा समर्पयामि यस्य स्मृत्यादिरामूर्त्या तप पूजा होमा क्रिया ऋषुं संपूर्णतां या सत्योपि अम्बल पूज्य अनया जपहो में अम्बल पाति देवता प्रियंता शिवा அம்பாளுக்கு மேல விட்டுட்டு பண்ண பால் தானே பண்ண போறா முதல் இதை வச்சுட்டு பின்னாடி கடத்தை அண்ணாட்ட கூடாடி சரி வாங்க கலசத்தை ஒன்று வாங்கிக்கோங்க அப்படியே முன்னாடி அதுக்கு இப்படியே प्रदक्षिण मंडल हासुशुषाढा वृषभो न यद्मागण अक्षोभनश्चर्षणीना संग्रन्दनानिमिषयेन वीरस्सदपुंसेन संग्रन्दनेन तदिन्द्रेण देवत्सः द्वन्द्वोदकहस्तेन तेषु हस्तैषु निषङ्ग्यभिर्वशीचक्रस्रष्टा सयधचन्द्रोधनेन सगोजट्टजत् सोम मणि अर्चने कुडुम्बम् कुडुम्बम् तदेव அப்படியே 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 முன்னாடி போட்டு மணி அடிச்சுட்டே போறாங்க கோத்ரபிதம் கோபிதம் வஜ்ரபாலம் ஜயம் महामनसाम्बवनच्छमानाङ्गोषो देवानां मुदस्ताद अस्माकमिन्द्रसमृते समस्तादयन्तो सच्चदानां मामकानां महायुक्ति पुत्रद्रहन् वादिनां पुत्रदानां जगदामे कबोधः सुमप्रेदवेदां श्रीरामस्तं दभा
इंद्रो वस्तर्पयच्छत्तना दृश्या अवदृष्टा वरामदनव्ये तज्जामित्राप्रविहमीषा कञ्चनोऽन्तिकः धर्माणि ते वर्मभिष्टादयामि सोमस्ताराजा परोपरि यो ओम शांति शांति मायो इहागच्छ इहागच्छ यदट्टदिट्टयम्बलिङ्गृण्णकृण्ण शान्तिकर्ता पुट्टिकर्ता अर्तिकर्ता आरोग्यकर्ता भवानुर्दिक्पालकाय नमः आयुर्दिक्पालकाय नमः बलिं ददामि आलयेत्थित भूत प्रेत पिशाचादि ब्रह्मराक्षसादि दुर्बाधां समुद्रादिवनान्तं प्रयच्छ मे स्वाहा अनेन बलिदानेन वायुप्रियतां वायुसुप्रीतो वरतो भूतो इहागच्छ इहागच्छ यदट्टदिट्टयम्बलिङ्गृण्णकृण्ण शान्तिकर्ता पुट्टिकर्ता अर्तिकर्ता सोमदिक्पालकाय नमः बलिं ददामि आलयेत्थित भूत प्रेत पिशाचादि यक्किनीराकिनी ब्रह्मराक्षसादि दुर्बाधां समुद्रादिवनान्तं प्रयच्छ मे स्वाहा कुबेर प्रियता रमेशः जिन्नवासे होमहे वयं उषानयता मेरा सामदत्तिनाय ईशाना बलिंगृण्णकण्ण शान्तिकर्ता पुट्टिकर्ता वृद्धिकर्ता दुक्षकर्ता आरोग्यकर्ता भवा ईशान दिक्पालकाय नमः रत्तान्नं वीरबलिं दधामि यजमानस्य आलयेत्थित भूत प्रेत पिशाचादि यक्किनी दाकिनी ब्रह्मराक्षसा दुर्बाधां समुद्रादिवनान्तं